Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் டேனியல். ஓகே சார். சார், இப்போ இந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பு, அப்புறம் உங்களுடைய இனிய நண்பர் ரங்கராஜ் பாண்டேவும் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார். ரெண்டுத்தையும் பார்த்தீங்களா சார்? இந்தியா டுடே கருத்து கணிப்பு மோடி நம்புறாரு. ஓ, அதாவது 55% ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கு இருக்குன்னு அதை போட்டிருந்தாப்புல. இந்தியாவிலே செகண்ட் பெஸ்ட் சிஎம்னு போட்டிருந்தாப்புல. மொதல் இடம் ஒரு யூனியன் டெரிட்டரியில் ஒரு முதல்வர் கொடுத்துருந்தாப்புல. அப்போ ஸ்டாலின் தான் தமிழ்நாடு, அவரை நம்பி 10 எம்பி காங்கிரஸுக்கு வந்துட்டு இருக்குது, அதை தடுக்கணும், அதுக்கு என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருக்குது. மோடிக்கு இருக்கிற எண்ண ஓட்டம் எங்களுக்கும் இருக்குது. நாங்களும் 29 மையமாக வச்சு தான் மோடிக்கிட்ட எங்கள் கருத்தை சொல்கிறோம், வெளிப்படையாகவே சொல்கிறோம். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் எல்லாமே வெளிப்படையாக ஓப்பனில் போட முடியாது. எசோட்ரிக் நாலேஜ் வித் எருடேட் அனலிஸ்ட் வித் எசோட்ரிக் நாலேஜ் கேன் ப்ரெசன்ட் தட் நாலேஜ் ஒர்க் டு மோடிஜி. எல்லாம் பொதுவில் ஓப்பனாக போட முடியாது. சில இது பப்ளிசிட்டி ஆகட்டுன்னு ஓப்பனாக போடுவேன், இதெல்லாம் ஓப்பனாக போட முடியாது. அந்த லெவலில் தான் நம்ம கருத்தின் அடிப்படையில் மோடி 10 சீட்டு இங்கே காங்கிரஸுக்கு வருதுங்கிறதான் யோசிக்கிறாரு. அதனால தான் எடப்பாடி ஓட்டர் ஆன்சரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவரை புறக்கணிச்சுக்கிட்டு கனிமொழி அந்த டெலிகேஷன்ஸுக்கு அனுப்புகிறாங்க. ஸ்டாலின் கேட்டதும் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. அப்போ இது ரெண்டு விதமாக பேசலாம். ஈடி வந்ததும் ஸ்டாலின் போறாருன்னு தம்பி சீமான் பேசுகிறாரு, எடப்பாடி பேசுகிறாரு. எடப்பாடி ஒன்றும் இல்லை, அவரால் சீட் கன்வெர்ட்டிங் ஓட்டர் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. ஸ்டாலின் தான் தமிழ்நாடு, அவர் தான் பெரிய செல்வாக்கு, பெரிய மாஸ் லீடராக. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. இந்தியா டுடே 55 போடுறாங்க, லோக்கல் வர்ணகுரல் டெய்லி குமுத ரிப்போர்ட்டர் 55 போடுறாங்க. ஸோ ஸ்டாலின் தான் அங்கே எம்பியை முடிவு பண்ணுவார், அவர் தான் சிஎம் ஆவார். அதனால் அவரை மதிப்போன்னு மோடி மதிக்கிறாருன்னு எடுக்கலாம் இல்லையா? ஹாஃப் எம்டி ஹாஃப் ஃபுல். நீங்கள் ஹாஃப் எம்டியை ஸ்டாலின் மோடியை நோக்கி ஓடுறாருன்னு சீமான் பேசுறாரு, மோடி ஸ்டாலின் அரவணைக்கிறாருன்னு நான் சொல்றேன். ஓ, என்ன சார் இது? இந்தியா டுடே கருத்து கணிப்பு தான் காரணங்கிறேன். 19லயும் 24லயும் காங்கிரஸுக்கு 10-9 சீட்டை மோடி ஸ்டாலின் செல்வாக்கால காங்கிரஸ் பெற்றதான் காரணங்கிறேன். ஒரு கன்னியாகுமரியில் வசந்தகுமார் மட்டும் டெபாசிட் வாங்கின காங்கிரஸுக்கு 9 எம்பி 10 எம்பி ஸ்டாலின் தான் காரணம்னு மோடி நினைக்கிறாரு. நாளைக்கு 40 எம்பி ஸ்டாலின் மூலமாக காங்கிரஸுக்கு வந்துட்டு 2004 2009 மாதிரி அரசியல் சிச்சுவேஷன் வந்ததுன்னா அது பெரிய பின்னடைவாயிரும். அப்படி ஒரு பின்னடைவை தடுக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு மோடி முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இந்தியா டுடே கருத்து கணிப்பு அதுக்கு துணை புரியுதுன்னு ஏன் சொல்லக்கூடாது சார்? இப்போ பாண்டே ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார். நீங்கள் ஆனால் உங்களை எல்லா விவாதத்திலையும் பார்க்குறப்ப பாண்டேவை கூப்பிடுறீங்க, மணிஷாரை கூப்பிடுறீங்க, சுமன் ஸ்ரீ ராமனை கூப்பிடுறீங்க, எல்லாரையும் சவாலுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களே சார்? அப்பா, சவாலுக்கு யாரும் வரல, விட்டுருவோம். சகோதரர்கள், நண்பர்கள், அவங்க அரசியல் விமர்சகர்கள், யூடியூபர்ஸு, அவங்களோட நோக்கம் அதெல்லாம் வேற. நான் பிளேயர், அவங்க என் சகோதரர்கள். என் பிளேயர் என் மிஷனுக்கு குறுக்கா வரும்போது என் சகோதரர்களை குறை சொல்லிட்டேன். ஏன்னா என் சகோதரர்களை பற்றி ஒன்றும் சொல்லலை, விட்டுருங்க அவங்கள. சார், இப்போ பாண்டே சொல்றாரு அதிமுக ஆட்சி அமையும் சொல்றாரே சார், இந்த இதை எப்படி விஜய்க்கு வியூஸ் இல்லையோ அதே மாதிரி இந்த அப்சைடையும் நீ கொஸ்டின்ல இருந்தே எடுத்துரு வேண்டாம். ஒன்றும் பெருசாக இருக்காதா சார்? மோடி அதை நம்பலையே. மோடி ஸ்டாலின் தான் வருவாருன்னு இந்தியா டுடே கருத்து கணிப்பெல்லாம் நம்புறாரு. இல்ல சார், பாண்டேக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, பாண்டேக்கு ஒரு சரி 24ல் பாண்டே விட்டுரு, அவன் தம்பி தான், விட்டுருங்க, அவனே போட்டு அடிச்சுட்டு கிடக்காண்டான், விட்டுருங்க பாண்டே, லீவ் ஹிம். 24ல் ரவீந்திரன் துரைசாமி 48% திமுக அணி வரும்னு சொன்னான். 35 சீட்டு திமுக அணி ஜெயிக்கும்னு சொன்னான். 15% என்டிஏ மேலே வரும்னு சொன்னான். தென் சீமான் 8% வரும்னு சொன்னான். சீமான் 8% வரும்னு யார் சொன்னான்? யாரும் சொல்லல. அப்போ நான் ஏன் கிரெடிபிலிட்டி 10க்கு 8க்கு மேலே சரியாக வந்திருக்குது. எடப்பாடி நாடார் பெல்ட் 3லையும் டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னேன். இழந்தாரா இல்லையா? ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னேன். அப்படி ஜெயிக்காமல் இருந்தா இல்லையா? பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன், ஏன்னா நீ அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு சொல்ல மாட்டேங்கிறியானான்னு என்கிட்ட கேட்டாப்புல. எப்பா, எனக்கும் அண்ணாமலை ஜெயிக்கணும்னு தான் ஆசை, ஆனால் யதார்த்தம் ஜெயிக்க மாட்டார, 2வது தானே வருவார், நான் எப்படி ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியும்? அதனால 4 தொகுதியில் கடும் போட்டியில் அண்ணாமலையும் சேர்த்துக்கிட்டேன். ஜெயிக்கணும்னு ஆசை இருந்தனால அவர் தோப்பாருன்னு சொல்லதுக்கு மனசு வரல. பட் நான் 35% தானே திமுகவுக்கு சொன்னேன். அப்போ நம்ம கிரெடிபிலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாண்டேக்கு மற்றவங்களுக்கு அவங்க தொழில் ஓடணும்னு நினைப்பாங்க. அவங்க தொழிலுக்கு ஒரு சாரர் தான் பார்ப்பாங்க.
அந்த சாரரை திருப்திப்படுத்தினா தான் அது ஓடும். பாண்டே தமிழ் தேசியத்துக்கு போக முடியாது. சினிமா நடிகர் விஜய் சொன்னால் அது கொஞ்சம் விஜய் ரசிகர்கள் பார்ப்பாங்க. பட் நான் அதை எந்த வகையில் பார்க்குறோம்னா, விஜய்ங்கிற அந்த பிம்பம் என்னைக்கு கடலில் அலை ஓயும், என்னைக்கு நீச்சல் அடிக்க போகிறாரு, நீச்சல் அடிக்க வரமாட்டார், அலைக்கு பயந்தவன் கடலுக்குள்ளே இறங்கிட மாட்டான். இல்லை இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்திருக்கக்கூடாது, கமல்ஹாசன் மாதிரி போல்டாக இருந்திருக்கணும். 26லையும் அவர் களத்துக்குள்ளே வந்து விட மாட்டார். இப்போ கமலஹாசன் மாதிரி போல்டாக இருந்தால் ஒரு எம்பி சீட்டாவது எதிர்காலத்தில் வாங்கலாம்னு சொல்கிறீங்களா? அதை கண்டிப்பாக அவர் களத்துக்குள்ளே வந்து விட மாட்டார். அப்போ விஜய் மையமாக வச்சு கற்பனையாக ரீலாக கட்டமைக்கப்படக்கூடிய அந்த வாக்குகள் 8.2 சீமான் வந்து நிஜம் ரியல். ஓகே. விஜய், தீபா ஜெயக்குமார், சசிகலாலாம் 0% தான். 24ல் விஜய் பெர்சன்டேஜ் வந்திருக்கலாம். அலைக்கு பயந்தவன் கடலில் இறங்கிட மாட்டான். ராகுல் காந்திக்கு தான் 24, ராகுல் காந்திக்கு தான் ஓட்டு, சீமானுக்கே ஓட்டு வராதுன்னு ஜான ஆரோக்கியம் சாமி சொன்னார். சீமான் போல்டா நின்று திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் ஊதுகுழல்னு அடிச்சுட்டாரு. போல்டா அடிக்கிறாயா, காங்கிரஸையும் பாஜகவையும் துணிஞ்சு அடிக்கிறாயா. அது அவன் அடிக்கிறது எடப்பாடியும் ஸ்டாலினையும் இல்லை, ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் கருணாநிதியும் அடிக்கிறாயா. தமிழ்நாட்டின் நலன்களை இவங்க காங்கிரஸ் பாஜக கிட்ட காவு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அடிக்கிறாயா. ஜெயலலிதா அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. பட் சென்னமேரி வித்யாசராவ் கிட்ட பரிதாபமாக தான் ஆப்சிகேஸாக தான் நின்னாங்க, அது வேற விஷயம். ஸோ இதை அடிக்கிறான்னு சொல்லும்போது சீமான் போல்டா நிற்கிறான்னு அந்த ஓட்டு சீமானுக்கு வந்தது. இப்போ சீமான் 214 நிற்பாருன்னு கிளாரிட்டியோட நிற்கிறாரு. விஜய்க்கு கிளாரிட்டி இல்லை. விஜய்க்கு கருத்து கணிப்பில் வந்ததை பற்றி பேசுறது கூட அவருக்கு செய்தி தொடர்பாளர் வர முடியல. தம்பி பாண்டே விட்டுருங்க, அவரை போட்டு சும்மா அடிச்சுட்டு இருக்காண்டா என் சகோதரன், அவனை போட்டு தேவையில்லாமல் ஒரு லிமிட்டுக்கு மேலே பேசாண்டான். நம்ம மிஷின் வேற, தம்பியோட இது வேற. ஸோ இப்போ ஒரு செய்தி தொடர்பாளர் வர முடியல, டிவிலையும் வரல, வெப்லையும் வரல. இதில் வேற விஜய் கிளாரிட்டி இல்லாமல் குழப்பத்தில் கூட விஜயை பற்றி பேசினா வெப்பில் வியூஸே போகலை. நான் எல்லாம் 2 வெப்பில் வந்து விஜயை போட்டு ஹெட்டிங் போட்டுட்டான். வியூஸே போகாதுப்பா மாற்றுன்னு சொன்ன பிறகு தான் வியூஸ் அப்புறம் பிக்கப் ஆகி போகுது. உண்மை நிலைமை என்ன சார்? ஆமாம் சார், நிறைய சேனலில் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. உண்மை தம்பி. அது இது தரவுகளோட சொல்கிறோம், இது தரவுகளோட சொல்கிறோம். அது அவங்க கிரெடிபிலிட்டி எப்படி இருக்குங்கிறது வந்து கொஸ்டினபிள். இது யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. விஜய் ரேப்பரில் வச்சா எந்த வெப்பிலையும் வியூஸ் போகாது. மார்க்கெட்டிங் ஏஜென்சி உள்ளவங்க வெரிஃபை பண்ணி பாருங்க. நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன், போட்ட 2 கூட மாற்றி வேற மாதிரி பண்ணியிருக்கேன். காரணம், குழப்பத்தில் இருக்காரு விஜய். மக்கள் அவர் குழப்பவாதி, சந்தர்ப்பவாதி, சுயநலவாதின்னு பார்க்குறான். சீமான் சுத்த வீரன், கரெக்டாக நிற்கிறான், தன்னை நம்பி வாக்கில் நிற்கிறான், தமிழ் அடையாளத்துக்காக நிற்கிறான். அனானப்பட்ட பெரியாரையே பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு அடிக்கிறான். எம்ஜிஆர் நினைவிடத்தையும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் நினைவிடத்தையும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நினைவிடத்தையும் ஆக்கிரமிப்பு தூக்கி தூர போடுங்கிறான். அவனவன் எம்ஜிஆர் ஆட்சினாரு வைகோ, எம்ஜிஆர் ஆட்சி கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த், எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போன்னு கமலஹாசன் சொன்னார். எம்ஜிஆர் முண்டெடுத்து விஜய் முண்டெடுத்துன்னு சொல்லும்போது கொள்கை உறுதியோட 214 நிற்கிறான் சீமான். இவன் தாயா தலைவன். விஜய் கம்பாரிசன் சீமான தூக்குது, ஏத்துது. இதைத்தான் நான் சொன்னேன் டே 1. கமலஹாசன் கம்பாரிசன் சீமானை எப்படி லிப் பண்ணி வாக்கு வைதத்தை தூக்கிச்சோ, அதே மாதிரி விஜய் கம்பாரிசனும் புரியாம அனுகூல சத்துரு மாதிரி சீமானை தூக்கி விடுறாங்க. விஜய் இன்எலிஜிபிள், இஸ் நாட் காம்பிட்டன்ட். 214 போடுறதுக்கு போட்டு செலவு பண்ணதுக்கு ஆள் இல்லை, வியாபார கூட்டம், கொள்கை உறுதி கிடையாது, குழப்பவாதி கூட்டம். ஏன் ஒரு கட்சி இவர் சர்க்கார் படத்தில் விஜய் ஸ்டைலிஷாக பண்ணியிருப்பார். 3 தடவை நான் பார்த்தேன் சார். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் சார் விஜய். 3 வாட்டி பார்த்தேன். சங்கத்தில் பார்த்தேன், சத்தியத்தில் 2 தடவை பார்த்தேன். என்ன சார் விஜய் உங்களுடைய நிரந்தர நண்பன், அவரை 3 வாட்டி ரசிச்சிருக்கீங்க சார். உண்மை தம்பி. அந்த படத்தில் இலவசங்களை போட்டு உடைப்பாரு. ஆனால் எடப்பாடியோட கூட்டணிக்காக இலவசத்துக்கு ஆதரவாக பேசினார். இது சந்தர்ப்பவாதமா இல்லை, சுயநலமா இல்லை, அரசியல் பச்சவந்தித்தனமா இல்லை. படத்தில் இலவசத்தை உடைக்கக்கூடிய நீங்க எடப்பாடியோட கூட்டணிக்கு போறதுக்காக இலவசத்துக்கு ஆதரவாக பேசுறாரு. சீமான் என்ன பேசுறாரு? இலவசம் என் நாட்டுக்கு கேடு. அந்த இலவசத்தை வச்சு திமுக அண்ணா திமுக அடிக்கிறாரு. தமிழின் சுயமரியாதைக்கு கேடுங்கிறாரு. ஸோ இதெல்லாம் கம்பாரிசன் வரும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி விஜய் பேசல, கொடநாடு கொலை பற்றி பேசல. இது எல்லாம் சீமானுக்கு பிளஸ்ஸா வரும். பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் பேசுறத விஜய் பேசல. பஞ்சமண்டல மீட்பை பற்றி சீமான் பேசுறத விஜய் பேசல. இப்படி பல விஷயங்கள் சீமான் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வரும். சார் விஜயையும் ஸ்டாலினையும் இங்க ஒப்பிடா பாக்குறாங்க. நீங்க போய் விஜயும் சீமானையும் ஒப்பிட்டு யாரையும் விஜயும் ஒப்பிட முடியாது. விஜய் களத்துக்கே வரமாட்டாரு. களத்துக்கு வராத விஜயால சீமானுக்கு பெரிய லாபம். சார் இந்த தேர்தல் கணிப்பெல்லாம் பண்றாங்களே சார், ஜேவிஎஸ் கோலாகல சீனி அந்த டிவி எல்லாம் பண்ணுறாங்க.
நீங்கள் சொல்கிறது நடக்குது, அவங்க சொல்கிறது நடக்க மாட்டேதே சார். அது ஏன் சார்? அது எந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்க சார்? நன்றி, என் கிரெடிபிலிட்டி நிற்கணுங்கிற அந்த நம்பிக்கையோடு சொன்னேன். சீமானை பற்றி நான் இதுவரை சொன்னது எதுவுமே தப்பாகல. 1+7 8 17% வாக்கு கண்டிப்பாக சீமான் இந்த முறை எடுப்பார். கிளாரிட்டியோட சீமான் நிற்கிறது தான் சீமானுக்கு பலம். அந்த கிளாரிட்டி இல்லாதவங்களுக்கு அந்த பலம் கிடையாது. நான் களத்தை ஆய்வு பண்ணி விஷயத்த சொல்கிறேன். 8% சீமான் வருவார்னு 24 நான் மட்டும்தான் சொன்னேன்னா அது காரண காரியத்தை வச்சு தான் சொன்னேன். இப்பவும் 17% சீமான் வருவாருன்னு களத்துக்குள்ளே வந்து சீமான் அதெல்லாம் எடுத்து பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்லும்போது தமிழ் பிராமணர்கள்லாம் சீமானுக்கு முன்னாடி ஓட்டு போட வருவாங்க. அவர் அண்ணாமலைக்கு உழைப்புக்குள்ளே சீட்டை நயினார் வாங்கலைன்னா இந்த நாடார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் முத்திரையர்கள்லாம் சீமான் பக்கம் மோடி பிரதமர் போட்டவங்க வருவாங்க. இப்படி பல அம்சங்கள் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் சீமான் 17% வருவார்னு ஆணித்தரமாக சொல்கிறேன். இந்த களம் வரட்டு, சீமானுக்கு வரக்கூடிய கூட்டத்தை பாருங்கள், ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடிக்கு தேர்தல் பிரச்சாரத்தை கூட்டத்தை பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். நான் ஒரு ஃபோர்சைட்டோட கணிச்சு தான் சொல்கிறேன். நன்றி, நான் சொன்னது கரெக்டாக வந்திருக்குன்னு டேனியல் நேர்மையாக சொன்னதுக்கு நன்றி. எந்த வெப்பும் வந்து நான் சொன்னது, சவுக்கு சங்கர் சொன்னது, மற்ற சகோதரர்கள் சொன்னது எல்லாத்தையும் போட்டு 24 யார் 80% மேலே வாங்கியிருக்கான்னு பார்த்தா மனச்சாட்சி உள்ள எந்த தமிழனும் ஒத்துக்கிடுவான். ரவீந்திரன் துரைசாமி சொன்னதான் கரெக்டு. 1-2 வேணா தப்பாக போயிருக்கலாம், மற்றபடி தெளிவாக கரெக்டுங்கிறத ஒத்துக்கும். அதே மாதிரி ஸ்டாலினை பற்றி நான் சொன்னது எல்லாமே கரெக்டு. 1 மட்டும் தப்பு, கொங்கு மண்டலம் ஸ்வீப் பண்ணும்னு 2021 சொன்னது மட்டும் தப்பு. அது நான் சொன்ன பிறகு ராசா வெடிகுண்டை தூக்கி வீசிட்டாப்பில் மீண்டும் அப்படி ஒரு வெடிகுண்டு வீச்ச பொன்முடி வீசின போது தான் மந்திரி சபையை விட்டு ஸ்டாலின் தூக்கிட்டாப்பில். இப்போ நான் இதை நடுநிலையோட இதெல்லாம் பார்க்குறேன். சீமானை பற்றி நான் சொன்னது எதுவுமே இதுவரை தப்பாகல. நன்றி சார். நன்றி. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.